ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோடு 86 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்பயும் போல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் கலாடியோ டிராகனோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் ஹீரோவும் சொல்கிறான், ஓ அப்படியா, அப்போனா நம்ம ஏன் ஒரு கை பார்த்துக்க கூடாது, அதாவது நானும் ஓ அளவுக்கு ரொம்ப பெருசாகிறேன். இதனால ஹபியோட ஸ்கில்லை பயன்படுத்த அங்கே ரொம்ப இவன் பெருசாயிடுறான். திடீர்னு ஹபியோட மிரரும் அப்படியே உடஞ்சு போதா. அதை பார்த்து இவன் யோசிக்கிறான், என்னது அதுக்குள்ளேயே இது உடஞ்சு போதா, இதோட டியூரபிலிட்டி இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸும் கேக்குது, ஹேய் உண்மையிலே இது ஃபூலிஷான விஷயம் தான். நீ வந்து என்னோட சைஸை கம்பேர் பண்ணா நீ ஒரு டஸ்ட் தான். பிளானட்டோட சைஸையும் தாண்டி நான் ரொம்ப பெருசு. ஏன்னா நான் ஒரு அசனன் கேலக்சி பீயிங். என் கிட்ட ஒரு பேசிவான ஸ்கில் இருக்கு. அது வழியா நான் இன்னமும் பெருசாயினே போவேன். சிம்பிளா சொன்னா நான் ஒரு காஸ்மோசஸ் மாதிரி. நல்லா இன்னமும், அதாவது இதை விடவும் பல மடங்கு இன்னமும் பெருசாக முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சைஸை பத்தி நீ கேட்டா ஒரு கான்டினென்ட் அளவுக்கு தான், ஏதோ சின்னதா இருந்தேன். அந்த டைம்ல தான் நான் யூரஸ் கிட்ட சண்டையும் இட்டேன். அப்போ நான் தோத்து போயிட்டேன். ஆனா இப்போ யூரஸே என் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நான் யூரஸை கம்பேர் பண்ண பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கேன். அவனால என்ன தோக்கே அடிக்க முடியாது. இது எல்லாமே கம்பெனியில இருக்க அந்த ஸ்டாஃப் மெம்பரும் பார்த்து யோசிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அந்த கலாடியோ டிராகனால பெருசாக முடியும்னு. நீ நல்லா யோசிச்சு பாரு, அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா ஒரு கேலக்சியா அதால முழுங்க முடியும். இந்த மாதிரி ஒரு பேட்டில் அவன் சண்டையிட போறான். அவனால கண்டிப்பா இதுவும் அங்க பண்ண முடியாது. அவன் தோத்து தான் போக போறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே கம்பெனி ஓனரோட வாய்ஸ் அங்க வந்து, இல்ல நீங்க ஒண்ணுமே தெரியாம பேசக்கூடாது. ஆமா, நீங்க வந்து எப்போ இங்க வந்தீங்க? அதுவா, நான் இப்பதான் வந்தேன். ஆனா இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்ல. அந்த சின்ன பையனை நீங்க சாதாரணமா இட போறீங்க. எதுக்கு எய்ம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த கலாடியோ டிராகனை அவனோட ஈகோ வெப்பனா மாத்த பாக்குறான். எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்னு. ஆனா பாஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹபேக்கோட மிரர் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? அந்த மாஸ்டரோட சைஸை பாத்தீங்களா? அது வந்து ஒரு கேலக்சியும் தாண்டி ரொம்ப பெருசா இருக்கு. அடே முட்டாள், உனக்கு வந்து எதுவுமே தெரியல, நீ என்ன மறந்துட்டியா? அந்த பையன் அவன் கிட்ட காட் ஆஃப் கேஸ் அந்த ஸ்கில் வந்திருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் காட் ஆஃப் கேஸ் அந்த ஃபார்முக்கு வரான். அந்த ஃபார்முக்கு வந்தோடனே அவன் டைம் மேனிபுலேஷனை யூஸ் பண்ண, அதனால ஹபியோட மிரர் திரும்பவும் பழையபடி மாறிது. பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. என்னால திரும்பவும் இப்படி பண்ண முடியும். பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தனும் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, இவனால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? ஏன்னா திரும்பவும் அவனால மிரர் எக்ஸ்பென்ஷன் அதை வந்து பயன்படுத்த முடியும். இதே மாதிரி போச்சுன்னா அங்க ஸ்கில்லையும் அவன் ஆக்டிவேட் பண்ண சொல்ல மிரர் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அவன் இதை விடவும் பல மடங்கு, அதாவது அந்த டிராகனோட சைஸ் அளவுக்கு ரொம்ப பெருசாகிறான். அங்க சிஸ்டம்ல ஒரு விஷயமும் நோட்டிஃபை ஆகுது, நீங்க வந்து உங்களோட மேக்சிமம் சைஸுக்கு வந்துட்டீங்க. இந்த சைடு இந்த டிராகனும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கும். திடீர்னு அந்த டிராகன் முன்னாடி ஒரு கை வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். என்னப்பா, எனக்காக தான் வெயிட் பண்ணியும் நான் ஃபைனலி உன்னோட சைஸ் அளவுக்கு மாறிட்டேன். இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டிராகன் சைஸுக்கு இவன் மாறிட்டான். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த காட் ஆஃப் கேஸ் இந்த மோடு வந்து அடிக்கடி திடீர்னு ஆஃப் ஆயிடுது. என்னால இதே மாதிரி போச்சுன்னா கண்டினியூஸா அந்த கேஸ் ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியாது போல. சரி ஏதோ ஒண்ணு, ஆனா நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. நான் நம்மளோட பார்ட்டி அது வந்து இன்னமும் ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது ஈமோ டிராகன். இந்த சைடு கம்பெனி ஓனரும் இதெல்லாம் பார்த்துக்கினே சொல்றான், பரவாயில்ல, நான் வந்து எதிர்பார்த்தேன் அந்த பையன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வருவானு. சரி உனக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை காட்டு, அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹீரோ அப்படியே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அதுக்கே அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸும் அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த பஞ்சு டிராகன் மேல பார்த்தா அதுக்கு பயங்கரமா வலிக்குது. அவனோட வெறும் ஒரே ஒரு கையால 4-5 யூனிவர்ஸ் அவனால அழிக்க முடியுது. அங்க இன்னமும் விட்டு வைக்காம மாத்தி அவன் குத்துறான். இதனால டிராகனோட வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. இதே மாதிரி அவன் அடிச்சு அந்த டிராகனோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமாக்கிறான். அதுவும் விட்டு கொடுக்காம அப்படியே நம்ம ஹீரோவோட கையை கடிக்குதா. இதை பார்த்து கம்பெனி ஓனரு மத்தவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ இதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணல. அப்படியே இன்னொரு கையை வச்சு அதோட மண்டையை பிடிச்சு அங்க ஒரு பயங்கரமான ஹெட்பட்டை தரான். இதனால அதோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. இதை மத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு படமே ஒன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 3D கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சைடு அங்க ஹீரோ அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸை பிடிச்சு அது மண்டையிலே தாக்குறான். அப்படியே இன்னமும் பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு அது தெரிய வருது.
என்ன விஷயம்னா அங்க வந்து அது சொல்லிருக்கும் வந்து யூனிவர்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசுன்னு. ஆனா இதை கேட்டோன்னே ஹீரோவும் சொல்றான், என்னாலையும் அந்த அளவு பெருசாக முடியும், ஒரு பிளானட் அளவுக்கு நல்லா பெருசாக முடியும். பிளானட்டா? அதை வச்செல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா யூனிவர்ஸையும் தாண்டி ரொம்ப பெருசு. இதை கேட்ட அவன் ஷாக் ஆயிருப்பான். யூரஸும் இதுதான் எதிர்பார்த்திருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, அப்படின்னா நான் வந்து உன் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், என்னால ஆர்வத்தை தாங்க முடியல. கல்லாடியோ டிராகன், நீ வந்து இப்போ உன்னோட சோல் ஃபார்ம்ல இருக்க, உன்னோட உண்மையான ஃபார்மை காட்டு, நான் உன் கூட சண்டை போடணும். அப்படி நீ ஒண்டி தோத்து போயிட்டா நீ வந்து எனக்கு ஒரு ஈகோ வெப்பனா அமையணும். இது கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆவான்னு பார்த்தா அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பயங்கரமா சிரிக்கிறா. ஆமா, நானும் உன்னமா தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், அதனால என்ன நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நான் உனக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணேன், ஃபைனலி நீ வந்து இங்க வந்துட்ட. ஏன்னா என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியல, இந்த ஒட்டுமொத்த டைமென்ஷன்ல இருக்க ஒரு டிராகனும் இப்போ கண்டாமினேட் ஆயிடுச்சு. இதை கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே விஷயம் தான் இந்த வெள்ள முடி காரனும் பண்ணிருப்பான். அவனோட ஸ்கில் அந்த கண்டாமினேஷன் இது வந்து அவன் கிட்ட இருந்திருக்கும். வழியா அவனோட மேனிபுலேஷனை அவனால நெலிஃபை பண்ண முடியுது. அப்பனா ஹே ஈமோ பொண்ணு, நீ வந்து வியர்டா இப்படி பேசுறதுக்கு கண்டாமினேஷன் இதுதான் ஒரு காரணமா? நீயும் அதுல அஃபெக்ட் ஆயிருக்கியா என்ன? இல்ல நான் வந்து எப்பத்துல இருந்தோ இப்படிதான் ரொம்ப வித்தியாசமா இருப்பேன், அதனால கண்டாமினேஷனை விட என்ன வந்து தோக்கடிக்க நீ வா. நான் என்னால ஆர்வத்தை அடக்க முடியல, என்னால இதுக்கு மேலேயும் இந்த சோல் ஃபார்ம்ல இருக்க முடியாது. அதான் எல்லா டிராகனும் இப்ப அழிஞ்சு போனாலும் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். நான் இப்போ எல்லாமே அதோட கண்டாமினேஷன் அந்த ஃபார்ம்ல இருக்கு. இந்த சைடு அங்க லவ் முன்னாடி அந்த டிராகன் வந்து அப்படியே உயிரோட வைத்த ஒண்ணு இல்ல, இதே மாதிரி ஏகப்பட்ட டிராகன்ஸ் அவங்க முன்னாடி வைத்தா லூனா லவ்வுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன இது ஜென்ரேட் எப்படி ஒரே டைம்ல ஆச்சு? இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, நம்ம கொன்னது வெறும் ஒண்ணு அது பின்னாடி அப்படியே தான் கிடக்குது. அப்புறம் தான் இங்க என்ன நடக்குது அந்த விஷயம் வந்து அவளுக்கு புரிய வருது. என்னன்னா இங்க இருக்கிற ஒரு டிராகனும் கண்டாமினேட் ஆயிருக்கு. நம்ம வரும்போதும் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி மோசமான நிலையில இருந்திருக்கும். இதுக்கு காரணமும் நம்மளுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அதனால்தான் இந்த இடத்துல எந்த விதமான டிராகனும் அப்போ தெரியல. பண்ண வேலையால் தான் இந்த டிராகன் அது எல்லாமே ரீஜெனரேட் ஆயிருக்கு, அதுவும் கண்டாமினேட்டட் ஃபார்ம்ல. இப்போ அதே விஷயம் தான் எங்களுக்கும் ஆயிருக்கு, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டாமினேட் ஆயின்னு இருக்கோம். இந்த சைடு இதே விஷயத்தை தான் அந்த டிராகன் பண்ண சொல்றான். என்னால இருக்க முடியல, நானும் கூடிய சீக்கிரத்துல கம்ப்ளீட்டா கண்டாமினேட் ஆக போறேன். நான் அப்படி ஆகக்கூடாதுன்னா என்கிட்டயும் வர சாய்ஸ்ல நான் உன்னோட ஈகோ வெப்பனா மாறணும். கண்டாமினேட் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே டைம்ல என்னோட வீக்கா இருக்கிற உன்னை நான் வந்து ஏத்துப்பா இல்ல வேணாவா? இது உன்கிட்ட தான் இருக்கு, சோ காட்டு, உன்னால என்ன முடியுமோ அதை காட்டு. உன்னால அப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சா நான் கண்டிப்பா உன்னோட ஈகோ வெப்பனா இருக்கேன். அங்க திடீர்னு ஒரு மிஷினோட கோஸ்டும் அவனுக்கு ஆக்டிவேட் ஆகுது. கலாடிய டிராகனை நீங்க தோக்கடிக்கணும், அதுதான் உங்களோட கோஸ்ட். அதோட உண்மையான ஃபார்முக்கு வந்து அங்க வெறும் அது உரிமைதான் செய்து அந்த இடம் பயங்கரமா ஆறுது. அங்க யூரஸ் கிட்டயும் சொல்றான், யூரஸ் பேரோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, லவ் கிட்டயும் லூனா கிட்டயும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நானே இந்த டிராகனை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதே மாதிரி யூரஸ் உனக்கு வந்து தேவைனா நீ வந்து உன்னோட உண்மையான ஃபார்முக்கு போய் யாரையாச்சும் அழிக்கணும்னு நினைச்சா நீ அழிக்கலாம். கண்டிப்பா மாஸ்டர், நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும் போது கண்டிப்பா நான் அதை பண்ணதான் போறேன். ஸோ இப்படி இது சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸ்டோரி வந்து லூனா பக்கமும் லவ் பக்கமும் அந்த டிராகன் பக்கமும் தாவறனால லைட்டா இது கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல ஃபைட் வந்து வரப்போகுது. அதை பாக்குறதுக்கு தயாராருங்க, ஏன்னா ஃபைட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மறக்காம வீடியோக்கு இது வரைக்கும் நீங்க லைக் போடலையா, ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.